பிரைஸ் எல்லாம் ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. மனிதனுடைய கரங்கள் எல்லாம் மற்று போகும்போது தேவனுடைய கரம் மாத்திரமே நமக்கு என்றென்றைக்கும் ஆதரவாக நீட்டப்பட்டிருப்பதற்காக கர்த்தரை ஒவ்வொரு நாள் நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபம், 7வது நாள். இந்த 7வது நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் தலைப்பின் கீழ் நாம் வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப விரிவான விளக்கத்தோடு இல்லாமல் சின்ன சின்ன அந்த காரியத்துக்கு உண்டான அந்த தாட்டை மாத்திரமே நாம் என்ன செய்கிறோம், நாம் அதை தியானித்து நான் உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா மூலமாக உங்களுக்கு அதை நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே இதை இன்னும் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு 7வது நாளில் ஆண்டவர் என்ன நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்று சொன்னால், அது நெகேமியாவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், கேலிகளை விசுவாசத்தில் வெல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு எதிராய் வருகிற நிந்தனைகளை, நமக்கு எதிராய் வருகிற அவமானங்களை, நமக்கு எதிராய் வருகிற எல்லா ஸ்தோத்திரம் போராட்டங்களையும் நாம் விசுவாசத்தால் நாம் அதை வெல்ல வேண்டும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பெரிய ஆயுதமே விசுவாசம்தான், நம்பிக்கை தான். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் அது காணப்படாதவர்கள் நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை பார்த்து ஸ்தோத்திரம் ஏளனமாய் நினைக்கலாம், ஏளனமாய் பேசலாம், ஸ்தோத்திரம் பரியாசம் பண்ணலாம். இவனை கொண்டு என்ன செய்ய முடியும், இவன் என்ன பண்ண போறான், இவன் என்ன படிக்க போறான், என்ன செய்ய போறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை குறித்து மற்ற ஜனங்கள், மற்ற காரியங்கள் ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு வரலாறாக அதை எழுதி வைத்திருக்கலாம். அல்லேலூயா. அல்லது இது விதி, வேற வழி இல்லை அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் விதியை மாற்றுகிற, வரலாற்றை மாற்றுகிற ஸ்தோத்திரம் ஒரு சக்தி உண்டு, நாம் ஆராதிக்கிற இயேசுவால் மாத்திரமே. அல்லேலூயா. அதை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும், அதை எப்படி நாம் சுதந்திரிக்க முடியும் என்று சொன்னால், நாம் விசுவாசித்தால் மாத்திரமே அந்த காரியத்தை நான் ஜெயமெடுக்க முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், பரியாசம் பண்ணட்டும், இல்லாத காரியத்தை சொல்லட்டும், நிந்திக்கட்டும், அவமானப்படுத்தட்டும், நம்முடைய ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களை பார்த்து ஸ்தோத்திரம், நம்மை ஒருவேளை படிக்கலை, நம்மகிட்ட வேற எந்த செல்வாக்கும் இல்லை, அல்லது வேற எந்த ஆள்பலம் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, இப்படி ஒவ்வொரு காரியத்தை சொல்லி நம்மளை என்ன செய்யட்டும், நிந்தித்து கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனால் அதை நாம் செவி சாய்ப்போம் என்று சொன்னால், அப்படி நிந்திக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு, அவமானப்படுத்தப்படுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம் என்று சொன்னால், நாம் என்ன செய்வோம், அதிலேயே விழுந்து விடுவோம், அதிலேயே உட்கார்ந்து விடுவோம், எழுந்து நம்முடைய காரியத்தில் வெற்றி பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நெகேமியா சுற்றிலும் அந்த அலங்கத்தை கட்டக்கூடிய அந்த காரியத்தில் இவர்களா செய்ய போறாங்க, இந்த அற்பமான யூதரை கொண்டா செய்ய போறாங்கன்னு சொல்லி பலரும் பல விதத்தில் என்ன செய்கிறார்கள், அங்கே சன்பல்லாத்தும் தொபியாவும் கூட்டத்தால் கேலி செய்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை கிண்டல் செய்து கொண்டே இருக்கிறார்கள், பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், அவருடைய வேலைகளுக்கு தடையாகவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய முன்னேற்றத்துக்கு சில ஆட்கள் நமக்கு தடையாகவே இருப்பாங்க. அல்லேலூயா. சில ஆட்களுடைய வார்த்தைகள் நம்மை ஸ்தோத்திரம் என்ன செய்யும், தடை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டாம், ஒரு நாளும் நாம் செவி சாய்க்கவே வேண்டாம். அல்லேலூயா. அதெல்லாம் நம்முடைய ஸ்தோத்திரம் வெற்றிக்கு அது ஒரு காரணமாக எடுத்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்லுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், இதை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் சொன்னா,
தேவன் மேல நம் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் மீது நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னுடைய நிலைமையை மாற்ற என் ஆண்டவரால் சாத்தியமாகும். என்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய நிலைமைகளை மாற்ற அப்பாவால் சாத்தியமாகும். அல்லேலூயா. நம்முடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவரால் சாத்தியமாகும். நம்முடைய பலவீனங்கள் வியாதிகளை மாற்ற இயேசுவால் கூடும். அல்லேலூயா. மனிதர்கள் பலரும் பல விதத்துல பேசினாலும் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட இருப்போம் என்று சொன்னார். ஆமென். பெரிய காரியத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று காரியம் என்னவென்று சொன்னார், நமக்கு சுற்றியும் வருகிற ஆமென் ஸ்தோத்திரம் கேளிகள், ஆமென் ஸ்தோத்திரம் நிந்தனைகள், அவமானங்கள், அவச்சொல்லுகள், இதற்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் செவிசாய்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் தூர உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய பயணம் அது வெற்றியாகவும் அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை பலரும் நிந்திக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், என்னால் எழுந்திருக்க முடியல, நான் எழுந்து நான் முன்னேறி செல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முடியல. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது என் உள்ளத்தினுடைய காயங்கள் வேதனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க தானே சொல்கிறாங்க, ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு நாளும் அப்படி நம்ம நிந்திப்பதோ அவமானப்படுத்துவதோ கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. அப்படி அந்த விசுவாசத்துல நாம் முன்னேறி செல்ல, அந்த விசுவாசத்துல பலப்பட்டு முன்னேறி செல்வதற்கு நாம் தயாராக இருப்போமானால் நம்முடைய எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியும்? ஜெயமாக பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால நீங்க நிந்திக்கப்படுகிறீர்களா, அவமானப்படுத்தப்படுகிறீர்களா, உங்களை குறித்து தவறா பேசுகிறாங்களா, கேலி பண்ணுகிறார்களா, நீங்க அதை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்களை கொண்டு போய் பத்திரமாய் சேர்க்க வேண்டிய இடத்தில் அவர் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத தேவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்க முடியும்? அவர்கள் அதற்கு அவங்களுடைய வார்த்தைக்கு ஒருவேளை அவங்க செவிசாய்த்து சோர்ந்து போயிருப்பான்னு சொன்னால் அலங்கம் என்ன செய்யப்பட்டிருக்க முடியாது? புதுப்பிக்கப்பட்டிருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் அதை ஒன்றும் அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கிட்ட நெருங்க விடாமல் இவர்கள் உண்டு வேலை உண்டு விசுவாசத்தில் என்ன செய்தார்கள்? அதை மேற்கொண்டார்கள். அந்த காரியத்தை செய்து முடித்தார்கள். பெரிய ஒரு மகிமையாக அது மாற்றப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோடு கூட உறுதியாக நில்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். முற்பிதாக்களோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருந்து இன்றைக்கு நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். நாம் ஒரு விஷய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளைக்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு 7வது நாள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கேளிகளை விசுவாசத்தால் வெல்வோம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் அப்பா எங்கள் வருகிற நிந்தனைகள், அவமானங்கள், அவச்சொல்லுகள், நம்ம வீணான பழிகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அதை விசுவாசத்தால் ஜெயிக்க, விசுவாசத்தால் மேற்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி ஆமென் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தில் முன்னேறி செல்ல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிளஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.